கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. இப்போ ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கலைஞர் என்ன நினைக்கிறாரு, ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் நேரடியாக ஸ்டாலின் கிட்ட கேட்க முடியலனாலும் துரைமுருகனுக்கு நெருக்கமான சோர்ஸ்லையோ, இல்லை ஒரு ஏவாவேலுக்கு சோர்ஸ்லையோ, இல்லை பொன்முடி சோர்ஸ்லையோ, செந்தில் பாலை சோர்ஸ்லையோ விசாரிச்சிங்கன்னா, நேற்று பேசும்போது தலைவர் இப்படி சொன்னார், இது பண்ணால் என்னன்னு கேட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கூட்டங்கள் தாவேக்கால் அதிகமாக நடக்காததுனால நம்ம புஷி ஆனந்த் கிட்ட கேட்டு என்ன தெரிஞ்சுக்க முடியும்? அங்கே வந்து இதை டீகோட் பண்ணுறது சிரமம் தான். ஆனால் இன்னைக்கு அவர் கிளம்பி போகிறாரு, அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது, அவர் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போயிடுவாருன்றது தான் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கிற அதிகபட்ச சான்சஸ் அதுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயத்தில் நான் முரண்படுறது என்னென்னா, அவருக்கு தெளிவு, அவர் புதுசாக வந்திருக்காரு, அவர் புதுசாக வந்த மாதிரியே ஒரு புது ஓட்டர் க்ரௌடும் தமிழ்நாடுக்குள்ளே வந்திருக்கு. அது வந்து ஒரு தேர்தலில் ஓட்டு போட்டதோ, இல்லை இது வரைக்கும் ஓட்டே போடாத ஒரு குரூப்போ, ஒரு ஜென்சி க்ரௌடு உள்ளே வந்திருக்கு. அந்த க்ரௌடையும் நம்மளால் டீகோட் பண்ண முடியல. அதுதான் இப்போ இருக்கிற சிக்கல். இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் வந்து அந்த குட்டி பசங்க 2 பேர் இருப்பாங்களே இன்ஸ்டால, தேவா பிரதர்ஸ், அவங்கள கூப்பிட்டு ரீல்ஸ் போடுறாருன்னா அந்த தேவை ஏன் வருது? அது ஜென்சியுடைய தாக்கம். அந்த க்ரௌடையும் நம்ம விட்டுறக்கூடாது, அவங்க கிட்டே நம்ம போய் சென்று சேரணும் அப்படின்னா அந்த குட்டி பசங்களை கூப்பிட்டு, ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளோ வேலை இருக்கும், அதுக்கு நடுவில் இந்த வேலையை அவர் செய்கிறார் அப்படின்னா தெரிஞ்சுதான் செய்கிறாங்க. அந்த க்ரௌடை நம்ம விட்டுறக்கூடாது, அந்த க்ரௌடையும் அட்ரஸ் பண்ணோன்னு. ஏன்னா விஜய் எப்படி டீகோட் பண்ண முடியலையோ அந்த மாதிரி இந்த ஜென்சி க்ரௌடையும் இது வரைக்கும் யாராலையும் டீகோட் பண்ண முடியல. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே இந்த சினாரியோ இருக்குது. இப்போ ரீசெண்டாக நேபாள் பிரதமர் புதுசாக வந்து அந்த பாலேந்திர ஷான்னு ஒரு ரேப் பாடகர் ஜெயிச்சிருக்காரு. பழைய கட்சியெல்லாம் தூக்கி போட்டாங்க, நேபாள் காங்கிரஸ், நேபாள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் தூக்கி போட்டு ஒரு புது யங்ஸ்டர் 35 ஆம் ஆத்மி வந்த போதும் இதே மாதிரி தானே சொல்லப்பட்டது. இப்போ அந்த க்ரௌடோடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. முன்னாடி டிசைடிங் ஃபேக்டர் ஒரு 10% ஆட்கள் அப்படி நினைக்கிறாங்கன்னா நமக்கு பாதிப்பு, இந்த 10% விட்டுட்டு கூட நம்ம மற்றவங்களை பார்த்துட்டு போகலாம். இன்னைக்கு அவங்க 40% ஆயிட்டாங்க. 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் பெரும்பாலும் அனைத்து தொகுதிகள்லையுமே 40 விழுக்காடுக்கு நெருங்கி இருக்காங்க ஆவரேஜாக. அந்த ஓட்டை நீங்கள் வந்து தவிர்க்கவே முடியாது. அதனால தான் எல்லாருமே அந்த ஓட்டை எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு இறங்குறாங்க. அதை டீகோட் பண்ண முடியாத வரைக்கும் இந்த சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் காங்கிரஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் திமுகவுக்கு வந்து ஏன் அவங்க டிவிகே அலையன்ஸ் அவ்வளோ தூரம் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா, இதை யாராலையும் டீகோட் பண்ண முடியல. ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி 25% இருக்குமோ, நம்ம சேர்ந்தா அது வந்து மதச்சார்பற்ற அணி இவங்க தான்ற கலரில் அது 35-40 வரைக்கும் போயிருமோ அப்படின்றதெல்லாம் ஒரு தயக்கம் இருந்ததுனால தான் காங்கிரஸ் வந்து டிவிகே அலையன்ஸை இவ்வளோ சீரியஸாக கன்சிடர் பண்ணுது. அதனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, அதை ஒரு விளையாட்டுத்தனமான கட்சியாவோ, இல்லை தலைவருக்கே ஒரு பெரிய தெளிவு இல்லை, கூட இருக்கவங்களும் தெளிவில்லைன்றதுனால அதை வந்து நம்ம புறம் தள்ளிட்டு போயிட முடியாது. அவங்க ஒவ்வொரு தொகுதியிலையுமே ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னு எடுத்துக்கலாம். தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. அது வந்து இப்போ நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் மாறும்போது, ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி பிஜேபி கூட சேர்ந்தே போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதிமுக பிஜேபி கூட்டணி வலுப்பெறும் உறுதியாக. கொஞ்ச நாள் இப்போ டிஎம்கே இப்போ விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிற 100 பேரில் 100 பேருமே அவர் அதிமுக பிஜேபி கூட போயிட்டாரு, நான் போட மாட்டேன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அது கொள்கைக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை, அவங்க ஐடியாலஜிக்காகலாம் விஜய் கூட இல்லை. விஜயை பிடிக்கும், ரசிக மனப்பான்மையில் அவரை பிடிக்கும்ன்றனால சேர்ந்துருக்கவன் தான். அவன் தன்னைத்தானே 2 நாள் சமாதானப்படுத்திக்கிட்டு, கூட இருக்க 10 பேர் சமாதானப்படுத்திட்டு, அவன் வந்து இல்லை தலைவர் ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சி இதில் வந்து இந்த 100 பேர் சொல்றீங்க. ஒரு 20-30 பேர் என்னங்க ஏதோ தனியாக இருந்தாரு, மாற்றம் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம், இவரும் அதே மாதிரி கூட்டையில் சேர்றாரு, இதுக்கு நான் ஏற்கனவே யாருக்கு போட்டனோ அவங்களுக்கே போடுறேன், நான் திமுக தான் போடுவேன், நான் பேசாமல் திமுகவே போடுறேன் அப்படின்னு போயிடுவாங்க. அப்படியே இவர் சேர்த்து வச்சிருக்க கூட்டம் கரைஞ்சி போயிருமான்னா கரைஞ்சி போகாது. அதனால அது அவங்களுக்கும் தெரியுது. அதனால தான் அவங்க இதை கன்சிடர் பண்ணுறாங்க. நீங்கள் இவர் பிஜேபி கூட்டணியில் சேர்ந்துட்டதுனாலேயே அவருக்கு இருக்கிற அந்த முஸ்லீம் கிறிஸ்டியனில் இருக்கிற ஓட்டு இருக்குல்ல, அவன் அப்படியே போடாமல் போயிடுவானா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. அதில் இருக்கிற யங்ஸ்டரு அவன் தன்னை கிறிஸ்டினாவோ முஸ்லீமாவோ உணரல, அவன் தன்னை ஒரு யூத்தாகவும் அவர் ஒரு யூத் லீடராகவும் உணர்றான். கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை.